எண்ணமே இல்லாம தானா உழைச்சி வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சட்டம் வந்து இந்த 33% இடஒதுக்கீடு சட்டம். 33% பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30% பண்ணது. இப்போ இதை வச்சு தான் நம்ம இதில் வந்து நிறைய கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே மகளிர் நிறைய வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நான்லாம் ரொம்ப நாள் வீட்டில் அடவிட்டுதே இருந்தேன். இப்போ வந்து நிர்மலா சீதாராமன்ங்கிற மாதிரி அவங்கள பார்த்து எனக்கு அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவங்கள மாதிரி எல்லா துறையிலையும் அவங்க அதில் பாராளுமன்றத்தில் போய் பேசணுங்கிற அளவுக்கு எனக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. வணக்கம், என் பேர் கனகமணி. இந்த 33% இடஒதுக்கீடை பற்றி கேட்டிருக்கீங்கன்னா, இதனால பெண்களுக்கு ஒரு ஆபீஸ் ஆகட்டும், பெண்கள் வர்ற ஜென்ரேஷனுக்காகட்டும், இந்த 33% இடஒதுக்கீடு வந்து ரொம்ப நல்ல ஒரு திட்டம். அதை நம்ம வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலையுமே பெண்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடுன்றது அரசியலாகட்டும், ஒரு மிலிட்ரி ஆகட்டும், ஒரு போலீஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்றது ஒரு நல்ல ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன அப்படின்னு கேட்டால், நாளடைவில் ஒரு பெண்களுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல திட்டம். ஏன்னா அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நாங்கள் வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. பெண்கள்ன்ற அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து ஒரு யாராகட்டும் வர வேண்டிய பணம் எனக்கு வரல, அவங்க கொடுக்கணும், அந்த எண்ணமே இல்லாமல் தானா உழைச்சி வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சட்டம் வந்து இந்த 33% இடஒதுக்கீடு சட்டம். இதை வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். இதனால பெண்களுக்கு நல்ல ஒரு பலன், ஒரு நல்ல திட்டம். இது மாதிரி இன்னும் நிறைய நிர்மலா சீதாராமன் மாதிரி நிறைய மக்கள் வந்து உருவாகிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முழு உரிமை கிடைக்கும். முழு சந்தோஷமான ஒரு திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. 33% பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30% பண்ணது. இப்போ பெண்கள் வந்து சட்டசபையில் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கன்னா எங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 33%ன்றது பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு இருக்குது. எப்படின்னா படிப்புலையும் சரி, நீட் எக்ஸாமு, குரூப் 4, 3, 2 அந்த மாதிரி எக்ஸாம்லேயும் சரி, இடஒதுக்கீடு தனி தொழிலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இடஒதுக்கீடுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. நாங்கள் நிர்மலா சீதாராமன் மாதிரி வர்றோம்னு நாங்கள் பெண்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். 33% இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. பெண்களுக்கு வந்து எல்லா துறையிலையும் முன்னாடி வரணுங்கிறக்கா மோடி கொண்டு அந்த ஸ்கீம் இது மிக சிறப்பாக வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம இதில் வந்து நிறைய கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே மகளிர் நிறைய வரணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம இதில் நிறைய பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜி. எல்லாம் வந்து மகளிர் வந்து யோசிச்சாங்க, இப்போ வந்து வெளியில் வர்றதுக்கு யோசிக்கலை ஜி. வெளியில் வரணும், எல்லா இடத்துலையும் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இனி வரும் தலைமுறைக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஜி, இந்த 33%ங்கிறது. பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு வந்து பிஜேபி அரசு கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? 33% இடஒதுக்கீடுங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதுவும் பெண்களுக்கு எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்து 33% எல்லா துறையிலையுமே பெண்கள் தலைவராக எல்லாம் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதே மாதிரி எங்களை மாதிரி பெண்கள் அதே மாதிரி 33% எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வெளியில் வரணும். இப்போ நான்லாம் ரொம்ப நாள் வீட்டில் அடவிட்டுதே இருந்தேன். இப்போ வந்து நிர்மலா சீதாராமன்ங்கிற மாதிரி அவங்கள பார்த்து எனக்கு அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவங்கள மாதிரி எல்லா துறையிலையும் அதில் பாராளுமன்றத்தில் போய் பேசணுங்கிற அளவுக்கு எனக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரத பிரதமர் வந்து நம்மளுக்கு பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். நிறையா வந்து பெண்களுக்காக வந்து எல்லா துறையிலையும் பெண்கள் வரணும் அப்படிங்கிறத மோடி அரசு கொண்டு வந்திருக்காங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.